Hi friends, welcome back to எல்லா ட்ரெண்டிங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு எம்மி அண்ட் டேஸ்டியான மணத்தக்காளி பருப்பு கறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மணத்தக்காளி பருப்பு கறி பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இருக்கிறவங்க வந்து இந்த மணத்தக்காளி பருப்பு குழம்ப வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ வாய்ப்புண்ணு எதனால் வருதுன்னா வயிற்றில் வந்து அல்சர் மாதிரி ஒரு சின்ன புண்கள் வரும்போது அது வந்து நமக்கு வாயில் துர்நாற்றம் மாதிரி வீசும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மணத்தக்காளி பருப்பு குழம்ப நம்ம வீக்லி ஒரு 2 டைம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மணத்தக்காளி பருப்பு குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப எம்மியான காம்பினேஷன். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சிறுபருப்பு எடுத்துருக்கேன். சிறுபருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பை வந்து கருக விட்டுறாதீங்க. ஸோ இந்த சிறுபருப்பு வந்து ஒரு பச்சை வாசனை வரும். ஸோ அதனால நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா மணமாக இருக்கும். இந்த சிறுபருப்பு சீக்கிரமாக வேகவும் செஞ்சிடும். ஸோ அதனால் வாயுவும் கம்மி. ஸோ அதனால் நான் இன்றைக்கி சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம பருப்புக்கு சேர்க்குற மாதிரியே தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் சேருங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லது, நரம்புகளுக்கெல்லாம் வந்து நல்லா வலுப்படும். ஸோ 2 தக்காளியை நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பருப்பில் வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த பருப்பு கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் 2 முறை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் வந்து நம்ம பருப்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ பூண்டு பெருங்காயம் சேர்க்கும் போது நல்லா ஒரு மணமாக இருக்கும். இது கூட நான் ஆல்ரெடி வந்து கீரையை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், மணத்தக்காளி கீரை. ஸோ அதையும் கழுவி சேர்த்துக்கலாம். இந்த சம்மர் சீசனுக்குலாம் மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சம்மர் சீசனில் வரப்போகிறது ஃபுல்லாகவே சம்மர் சீசன் தான். ஸோ அதனால் வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். பொரியலாக செய்யும்போது பிள்ளைங்களுக்கு அதில் வந்து கசப்பு சுவை வரும். ஸோ அதனால் அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி பருப்பில் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த கசப்பு தெரியாது. நம்ம வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஆப் பற்றி பார்த்துடலாம். இந்த ஆப்போட பேர் வந்து பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். திஸ் video sponsored by Buymote shopping app. Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping app. Click below the link, install application. ஸோ இந்த ஆப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நான் என்னோடய சேனலில் வந்து நான் வந்து Buymote e-shopping நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த Buymote e-shopping ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நமக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேட்டில் நமக்கு தராங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த ஆப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா, நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த பருப்பை நம்ம போட்டு ஒரு குக்கரில் நல்லா 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் வந்து 2லேருந்து 3 விசில் போட்டாலே போதுமானது. ஸோ விசில் அடிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது கூட வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து ஒரு 4 பல் வந்து நான் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இந்த பூண்டு சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பருப்பு பாருங்கள், குக்கரில் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு பருப்பு. ரொம்ப மசிய விட்டுறாதீங்க, அது கூழ் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து மத்து இருந்தால் மத்தில் கடையலாம், அப்படி இல்லைனா நான் வந்து என்கிட்ட மத்து இல்லை, அதனால நம்ம வச்சுருந்த அந்த கரண்டிலேயே நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே எம்மியான இந்த மணத்தக்காளி பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருந்த தாளிப்பு கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா
ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்களுக்கு தேவையான தண்ணி திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் தோசை சப்பாத்திக்கெலாம் சேர்க்கணுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேணுன்னா தண்ணி கூட சேர்த்து நீங்கள் உங்கள் என்ன பதத்துக்கு தேவையோ கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மீடியமாக தேவைப்படுது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு